வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு 2025. ஆனால் இந்த 2025 2 மாதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி வந்தாலோ இல்லை 31ஆம் தேதி வந்தாலோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சம்பளம் எடுத்தாச்சு. அடுத்து பட்ஜெட் போடணும். இந்த மாதத்துக்கான மார்ச் மந்த்து பட்ஜெட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்னுடைய மார்ச் மந்த்துக்கான பட்ஜெட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக என்னுடைய சம்பளத்தை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். 50% எக்ஸ்பென்ஸு, 50% சேவிங்ஸ்னு நான் பிரிச்சிருக்கேன். என்னுடைய மொத்த சம்பளம் எவ்வளோ, அதில் எப்படி 50% வந்து சேவிங்ஸ்க்கு நான் ஒதுக்குறேன், எப்படி மிச்சம் இருக்கக்கூடிய 50% என்னோடய எக்ஸ்பென்சஸை பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் பட்ஜெட் போட்டிருப்பீங்க நம்புகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இப்போ நம்ம ஒரு பழக்கத்துக்கு வந்திருப்போம். பட்ஜெட் போட்டு தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாதிரி பட்ஜெட் போடும் பொழுதே நமக்கு நிறையா வந்து சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பட்ஜெட் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் பற்றி இருக்குது. தினம் சம்பளம் வாங்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேரியபிள் இன்கம், ஒரு நாளைக்கு ஒரு இன்கம், இன்னொரு நாளைக்கு வேறு இன்கம் வரும். அந்த மாதிரி வேரியபிள் இன்கம் இருக்கவங்க எல்லாத்துக்குமான பட்ஜெட் வந்து நான் ஆல்ரெடி நிறையா போட்டாச்சு. 10,000 பட்ஜெட், 20,000, 30,000 சொல்லிட்டு அந்த பட்ஜெட் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. டவுட்ஸ் இருந்தாலும் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோடய பட்ஜெட் ஷீட்டை நான் எழுதிட்டேன் என்னோடய பட்ஜெட் புக்கில். அதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்னோடய இன்கம் 16,000, இன்கம் 10,400 ரூபா. மொத்தம் இந்த மாதத்தோட டோட்டல் இன்கம் 26,400 ரூபா. ஸோ 26,400 நான் அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 13,000 அப்புறம் இன்னொரு 13,400. முதல்ல இப்படி 2ஆக நான் பிரிச்சுப்பேன். சேவிங்ஸ்க்கு ப்ளஸ் செலவுக்கு. சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ 13,000 நான் எப்படி இந்த மாதத்துக்கான ஃபேமிலி ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ப்ளிட்டப் பார்க்கலாம். கிராசரிக்கு வந்து 3,500 ரூபா. ஸோ ரேட்டு நல்லாவே ஏறி இருக்குது. ஆனாலுமே இந்த 2 மாதத்தில் நான் வந்து 3,500 நான் முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் பல்க் ஷாப்பிங் இப்போ நான் சொன்னேன். இந்த மாதிரி லிக்விட்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு. கொஞ்சம் பல்காக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து. ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் பல்க் திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் ஓகே போதும், 3,500 நம்ம தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பாலுக்கு எப்போதும் போல் 1,320 ரூபா. காய்கறிக்கு வந்து 1,000 ரூபா. இப்போ காய்கறி நான் ரெகுலராக வெள்ளிக்கிழமை சந்தையில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப போதுமானதாக இருக்குது. 1,000 ரூபாய்க்குள்ளே நிறைய வாங்குற மாதிரி இருக்குது. மிச்சமும் பணம் இருக்குது. அதனால் வெஜ்ஜுக்கு 1,000 ரூபா போதும். நான்வெஜ்ஜுக்கு 1,300 ரூபா. பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு வந்து இப்போ கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. ஏன்னா நாங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அதை தான் எடுக்கிறோம். இப்போ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பெரியவங்க 2 சின்னவங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு 3/4 கிலோவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி சாப்பிடவும் முடியல. எவ்வளவு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்க்கு 1,000 ரூபா ஒரு எப்படியும் இந்த மாதம் பதிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1,500 ரூபா. பெட்ரோல் தான் வந்து நான் 2 வண்டி வச்சுருக்கிறதுனால 1,500 ரூபாக்குள்ளே தான் ஆகும். ஓகே, ஒரு 100 ரூபா 200 ரூபா மிச்சம் பண்ணால் சந்தோஷம். அதனால் 1,500 ரூபா போதும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, அதாவது எனக்கு ரெகுலராக சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ்க்கு 500 ரூபா. கேபிளுக்கு 330 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு 1,000 ரூபா. ஸோ லாஸ்ட்டு மந்த்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் ரேட்டு நான் 1,000 ரூபா எடுத்து வச்சேன். கொஞ்சம் மிஞ்சலை, மிஞ்சி போயிடுச்சு. 1,000 ரூபாயை தாண்டிருச்சு. ஸோ இந்த மாதம் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் 1,000 ரூபா எடுத்து நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், உன் கையில் நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ அந்த செலவு மட்டும் நீ தான் பார்க்கணும். 1,000 ரூபா குறைஞ்சிருச்சு, 1,000 ரூபா காலி ஆகிடுச்சுன்னா ஸ்நாக்ஸ் கேட்காதீங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹெல்தி ஸ்நாக்ஸ்க்கு மாறுவோம். வெளியிலே வாங்கிட்டு வந்தோன்னா அது அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த மாதம் ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்கோம். லாஸ்ட் மந்த்து வந்து நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். அப்போவே உங்களுக்கு தெரியும் ஸ்நாக்ஸ் செலவு வந்து இந்த மாதம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதர செலவுகள், அதுக்கு வந்து ஒரு 550 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். இதில் வந்து பொதுவாக இந்த மேலே சொன்ன செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவு வரும்ல. இப்போ பசங்களுக்கு முடி வெட்டுவோம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஸ்கூலில் அது வாங்க சொல்கிறாங்க, இல்லை பென்சில் எரேசர் வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அதர்ஸில் தான் நிறையா போன மாதம் வந்துருச்சு. எனக்கும் எதிர்பார்க்காத சில செலவுகள்லாம் வருது. இப்போ வந்து இப்போ பைக்லாம் நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருப்பேன். இப்போ திடீர்னு ஒரு சின்ன வண்டி பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் அதர்ஸில் தான் எடுப்பேன்.
இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்து வராமல் தவிர்க்கணும். அதுக்கு தான் நம்ம பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு ஏசி மோட்டார் இதெல்லாம் ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ப்ராப்பராக அதை சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணோம்னா இந்த அதர்ஸ் சின்ன சின்ன சிறு செலவுகள் வந்து வராது. அந்த மாதிரி சிறு செலவுகள் வராதான் ஃப்ரெண்ட்ஸ் விரயமாக இருக்குது. அதனால் எப்போதுமே அதர்ஸ்க்கு இப்போ நான் ரூ. 550 நான் போடுறேன் அப்படின்னா, நான் எதுவுமே அந்த ரிப்பேர் வராமல் நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம வீட்டை வந்து கண்காணிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நல்லா பனி அடிச்சிட்டு இருக்கிறப்ப போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இல்லை நனையிறது, அந்த மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டாக்டருக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மந்த்து நல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து போட்டு வாட்டிருச்சு. ஸோ அதனால் அந்த விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் நம்ம தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, இது இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு நார்மலாக ஒரு சளின்னு நம்ம போயிட்டு வந்தாலே ஒரு டாக்டர் ஃபீஸோடு சேர்த்து ரூ. 500 வந்துடுது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம் எல்லா விஷயத்துலையும். வீடை மெயின்டைன் பண்ணுறது, திங்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மூலமாக சிறு செலவுகள், நிறைய செலவுகள் வராமல் பாதுகாத்துக்கலாம். அப்புறம் ஈபிக்கு எப்போதும் போல் ரூ. 1000 எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கேபிளும் இந்த ஈபியும் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டு அப்படியே ஜிபேயில் பண்ணிடணும். ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறணும். இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் ஒதுக்கியிருக்க ஸ்ப்ளிட் அப்பு. சேவிங்ஸ் ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 10% சேவிங்ஸ்க்கு ரூ. 2400. இப்போ 13,400ல் ரூ. 10% சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கு ஒரு ரூ. 4000. ஸோ எனக்கு ஒரு பிபிஎஃப், ஒய்ஃபுக்கு ஒரு பிபிஎஃப், பையனுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ. இந்த 4 ஸ்கீம்ஸ்லையும் ரூ. 1000 இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம் மாதம். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் அப்புறம் செலவுக்கு காசு இல்லாமல் போயிடும். அப்புறம் ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு சொல்லி ஒரு ரூ. 7000 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டை இப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகிடுச்சு. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எடுத்து வைக்க முடியலை. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து இன்னொரு எமர்ஜென்சின்னு ஒரு ரூ. 1000 எடுத்து வைப்பேன். ஸோ இந்த மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒரு ரூ. 2000 எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறதுனால அது ரெண்டுமே நான் பண்ண முடியல. ஸோ அதனால் ஓகே பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான் அதில் எடுத்து போட்டுருவேன். அப்படி போட்டேன்னா நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பட்ஜெட். அப்புறம் சேவிங்ஸு. இப்போ நம்ம பாருங்கள், அதை நான் எழுதிட்டேன் நோட்டில். எழுதுனதை வச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கேஷ் ஸ்டஃப் பண்ண போகிறேன். கொஞ்சம் சேஞ்சாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு கேஷை வந்து ஸ்டஃப் பண்ணணும். கேஷ் எடுத்து அந்தந்த என்வலப்பில் போட்டு வைக்கணும். கிராசரி என்வலப்பில் எவ்வளோ 3500னா 3500 போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கவரிங் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் செலவை மட்டும் அந்த கவர்லேருந்து எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு என்வலப் கவரில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க. இப்போ வெளியில் போயிருக்கீங்க, டக்குன்னு கேஸ் வருதுன்னா அவங்க அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ எந்த அமௌண்ட், இப்போ கேஸ் கவர்னால் அதை அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டுக்க வச்சுருந்தீங்கன்னா என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம். இப்போ காய்கறிக்கெல்லாம் நீங்கள் ஒரு 1000 வச்சுருக்கேன், நான் 200 எடுத்துகிட்டு போய் மிச்சம் 800 இருக்குன்னா நான் செலவு கணக்கு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் பார்க்குறப்ப இந்த கவரில் 800 இருக்குன்னா அப்போ ஓகே, காய்கறி 200 எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு என்ன செய்யலாம், இந்த செலவை வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வரவு செலவு கணக்கு எழுதுகிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறத எழுதணும். நான் இவ்வளோ வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். போன மாதம் கூட நிறையா செலவு கணக்கு வந்து எழுத விட்டுட்டேன். எல்லாத்தையுமே எழுதிட்டேன். ஒரு 2-3 செலவு வந்து நம்ம எழுத மறந்துட்டேன். நம்ம ஜிபே பண்ணியிருக்கோம், எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறதையுமே மறந்துட்டேன். அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். சரி ஓகே, இந்த ஜிபேயில் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, எதுக்கு பண்ணோம், பர்பஸ் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ்னு. ஸோ அதில் இப்போ குறித்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இப்போ ஒரு 600 எடுத்துருப்போம், ஆனால் என்ன எதுக்கு 600 போச்சுங்கிறது மண்டை குழம்பும். சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, எழுதா கணக்கு விளங்காமல் போயிடும். அதாவது விளங்காதுன்னா புரியாது என்ன அப்படின்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறதுனால எந்த கவரில் குறைஞ்சிருக்கோ சரி அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோங்கிறதையும் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் ரெகுலராக வந்து எடுத்து வச்சிடுறது நல்லது. ஸோ ஈபிக்கும் அதே மாதிரி கேபிளுக்கும் எடுத்து நான் பேங்க்கில் போட்டுருவேன். பட்ஜெட் போட்டாச்சு, பட்ஜெட் பேக்கில் கேஷ் ஸ்டஃப் பண்ணியாச்சு. நாளையிலேருந்து செலவு பண்ணிவிட்டு செலவு கணக்கு எழுத வேண்டியதான். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பட்ஜெட் போட்டிங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.